நாம போன வாரமே திருப்பாவையுடைய பெருமை, திருப்பாவை எப்படி அது வந்து அந்த 30 பாசனங்களும் எப்படி தனியா ஒரு எல்லா பாசனங்களையும் விட தாழ்வார்கள் பாசனங்கள்ல இந்த திருப்பாவை 30 பாசனங்கள் எப்படி வந்து எடுத்துக்காட்டா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ஆண்டாளுடைய பெருமை, பூமி பிராட்டியார் எப்படி ஆண்டாளா கோதையை அவதரிச்சு அவருடைய அவதார மகிமையெல்லாம் பார்த்தோம் போன தரம். இப்போ இன்னைக்கிலிருந்து நம்ம திருப்பாவை தனியன் சொல்லிவிட்டு திருப்பாவை தலைவருடைய அர்த்தங்கள் சொல்லிவிட்டு உடனே நம்ம வந்து பாசுரங்களை ஆரம்பிச்சுடலாம். ஏன்னா வாரத்துல வந்து ஒரு நாள் சொல்ற போது நமக்கு வந்து 30 பாசுரங்களையும் நாம எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்கு நிறைய நாழி இல்லை. அதனால நம்ம இதுல இருந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறோம் சுவாமி. அதை எல்லாரும் கொஞ்சம் அதை சிரத்தையா கேட்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அவ கேட்கலாம். திருப்பாவை தனியல்ல நம்ம முதல்ல இப்ப சொன்னோம். நீளா துங்கஸ்தனகிரிதடி சுப்த முக்தோக்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சரசித்தம் அத்தியாபயந்தி சோசிஷ்டாயாம் சிரசி நிகழினம் யாவலாத் கிருத்ய புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. இது பட்டர் அருளிய தனியனது திருப்பாவைக்கு. அதாவது ஒவ்வொரு இதுலையும் சொல்ற போது தனியன் என்ன சொல்லணும், கடைசியில முடிக்கிற போது என்ன சொல்லணும், நம்ம சம்பிரதாயத்துல பெரியவாள்லாம் ஸ்திரப்படுத்தி வச்சிருக்கா. என்னன்னது இப்ப இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு வச்சிருக்கா. அது வந்து இதுக்கு பேர் ஓரான் வழின்னு பேரு, ஓரான் வழி. அந்த வழியில நம்ம வந்து பாக்குற போது இந்த பட்டருடைய தனியன் திருப்பாவைக்கு இருக்குது. இதுல என்ன சொல்றார் பட்டர்னா, பகவான் பரமபதத்தில் இருக்க, பரமபதத்துல பகவான் மகாலட்சுமி ஸ்ரீதேவி பூதேவிய கூட இருக்கார், நீலாதேவியோட கூட இருக்கார், 3 தேவிகள், அப்புறம் நித்திய சூரிகள், முக்தர்கள், இதெல்லாம் இருக்கு. எல்லாம் சூழ அவர் ஆனந்தமா அங்க இருக்கார். அவர் இதுல மகாலட்சுமி வந்து புருஷகார பூதை. புருஷகார பூதை நம்மளுக்கு மாத்திரம் இல்லை, நாம திவ்ய தம்பதிகள் புருஷகார பூதையா மகாலட்சுமிய முன்னிட்டு பகவான நாம சரணம் அடையிறோம். ஆனா நீலாதேவி பூதேவிக்கும் மகாலட்சுமி தான் புருஷகாரையா அப்படிங்கிற இந்த புருஷகார பூதியா இருக்கா. ஆனா இந்த அவதாரத்துல ஆண்டாள் அவதாரம் பண்றாளே, அவதாரம் பூமி தேவி ஆண்டாள் அவதாரம் பண்ண இந்த அவதார சமயத்துல நீலாதேவியினுடைய அம்சமான நப்பின்னையை புருஷகாரமாக்கி வேண்டுகிறாள். நீலா துங்க ஸ்தனகிரிதடி அப்படிங்கிறது அவ வந்து புருஷகாரமா ஆக்கி, நப்பின்னையை புருஷகாரமாய் ஆக்கி, நீலாதேவி நப்பின்னைய அவதாரம் ஆயிருக்கா. அவளை வந்து புருஷகாரமாக ஆக்கி கிருஷ்ணன் இப்ப வந்து கண்ணன் சரணமடைகிறா அப்படிங்கிறத பத்தி இங்க சொல்றாரு பட்டர். இதுல கிருஷ்ணன் நீலாதேவியை அணைச்சுட்டு தூங்குறானா, ஆண்டாள் தோழிகளோட அவன் இருக்கிறதுக்கு போறா. போய் என்ன சொல்றா, வேதங்கள் உபனிஷத்துக்கள்லாம் சொல்றதே சேஷி பாவம், பகவான் சேஷன், மீது எல்லாம் நம்மளாம் பகவான் சேஷி, நம்மளாம் சேஷன் சொல்ற அதை வந்து அவன்கிட்ட விண்ணப்பம் பண்றாளாம். சூடி கொடுத்த நாச்சியார் தான் சூடி கொடுத்த துளசி மாலையால் அவனை கட்டுண்ட பண்ணினாள் ஆண்டாள். அதை அனுபவிக்கிறாளாம். இப்படிப்பட்ட கோதா பிராட்டியை பலமுறை நமஸ்கரிக்கிறேன். பூய ஏவாஸ்து பூயா அப்படிங்கிறார் பட்டன். இதுல நந்தகோபனுடைய மைத்துனன் கும்பன்னு பேரு. நந்தகோபன் இருக்கு, வரப்போற பிராடி சரித்திரத்தில் வரப்போது நந்தகோபன் தான் கிருஷ்ணன் வளர்றார். அவனுடைய மைத்துனுடைய கும்பன் பேரு. அவன்கிட்டயும் நிறைய பசுக்கள் செல்வம் இருக்கு. செல்வம்னா அந்த காலத்துல பசுக்கள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு செல்வம், அதுதான் செல்வம் இருக்கு அவனுக்கு. அவனுடைய குமாரத்தி நப்பின்னை ரொம்ப அழகானவள். அந்த நப்பினியை 7 எருதுகளை அடக்கி, மதம் பிடித்த எருதுகளை அடக்கி கண்ணன் வந்து நப்பினியை விவாகம் பண்ணிடானா. அவனை அடைவதற்காகவே மதுராவை விட்டு கோகுலத்துக்கு வந்தான். அப்படிப்பட்டவன் கிருஷ்ணன் நப்பினியை அடைத்துக் கொண்டு தூங்குகிறான். உத்போத்திய கிருஷ்ணம் என்றால உத்போத்திய கிருஷ்ணம்னாலே பூமிக்கு ஆனந்தத்தை அளிப்பவன் அப்படின்னு அர்த்தமா. ஆண்டாள் சொல்றா, நான் பூமி தேவனுடைய அவதாரம் கோதை, எனக்கு ஆனந்தத்தை அளிப்பதற்காக எழுந்துரு அப்படிங்கிறா இந்த ஸ்லோகத்துல. அப்படின்னு பட்டர் சொல்றார், எழுந்துரு அப்படிங்கிறாளாம். குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் பின்னாடி பாசுரம் வரப்போறது. அந்த பாசுரத்தை மனசுல வச்சுட்டு பட்டர் இந்த தனியெல்லாம் அருளினார் அப்படிம்ப.
பாரார்த்தியம் ஸ்வம் அப்படின்னா சேஷன் சேஷி எஜமானன், அவன் எஜமானன், நாம அவனுக்கு அடிமைகள் தாசர்கள். இது எப்போதுமே இருக்கு, இதை மாத்த முடியாது. ஆனாலும் உலக விஷயங்கள்ல இறங்கி நாம தாசன் அப்படிங்கிறத மறந்து போயிடுறோம். பகவானுக்கு தாசன்கிறத நம்ம மறந்து போயிடுறோம். நாமே எஜமானன் நாம நினைச்சுக்கிறோம். நமக்கு பாகவத சேஷத்துவம் வேணும், ஆச்சாரிய சேஷத்துவம் வேணும், ரெண்டு வேணும். அதே மாதிரி பாகவத கைங்கரியம் பண்ணணும், ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணணும். இதனாலதான் பகவான் இதனால சந்தோஷப்படுறான், உகக்கிறான் பகவான். யோகிகள் பல காலம் தபஸ் பண்ணாலும் அடைய முடியாத பகவானுடைய திருவடிகளை அடையறதுக்கு, வைகுந்தத்தை அடையறதுக்கு ஆச்சாரியன் வழிகாட்டுறான். இதெல்லாம் சொல்ற. யசோதையினுடைய கைத்தலை, யசோதை கயிற்றுனால கட்டுறா கிருஷ்ணனை. அந்த கயிற்றுனால கண்ணன் கட்டுண்டான். கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பனைங்கிறார் ஆழ்வார். கட்டுண்ணா அந்த வயத்துல கண்ணனுடைய அந்த அந்த தாமம் இருக்க கயிறு வடுவாகி பகவான் தாமோதரன் ஆயிட்டானா. தாமோதரன் ஆனா ஆனா ஆண்டாள்டமோ துளசி மாலையால் கட்டுண்டான் கிருஷ்ணன் பகவான். இந்த கட்டை தவிர்க்க முடியாது. நம இதம் இதுக்கு அதனால பல நமஸ்காரங்களை நம்ம பண்றோம். எல்லா நமஸ்காரங்கள், பற்பல நமஸ்காரங்கள். என்ன பற்பல நமஸ்காரங்கள்? நமஸ்காரங்கள்லாம் பலவிதம் இருக்கு, எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறார். அஷ்டாங்க பிரணாமம், அஞ்சலி, இப்படி எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்ற. ஆண்டாள் இது மாதிரி ஆண்டாளிடத்தில் பல முறை செய்கிறோம் அப்படிங்கிறார் பட்டர் இந்த தனியன்ல. அடுத்தது அன்னவையல் புதுவையாண்டாள் அரங்கிற்கு பல்லு விருப்பாவை பல்வதயம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அன்னவயல் புதுவை. அன்னவயல் புதுவையாம். வயல்கள்ல அன்னப்பறவைகள் அங்குமுங்கு நடமாடிட்டு இருக்கான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. அங்க ஆண்டாள் ரங்கநாதனுக்கு பன்னு திருப்பாவை நன்ன ஆராய்ஞ்சி அருளிய திருப்பாவையா அது. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை நன்றாக ஆராய்ந்து அருளிய திருப்பாவை என்னும் பெயர் பெற்ற பல்பதிகம். பல்பதிகம்னாக்க பல்பதிகம் நற்பாமாலை அப்படின்னா 3 பதிகள் கொண்ட நல்ல பாசுரங்கள் ஆன பாமாலை அப்படிங்கிறத பிரபந்தத்தை 3 பத்து 30 மொத்தம். அத பிரபந்தத்தை இன்னிசையால் பாடி கொடுத்தாள். பற்பல ராகங்களோடு அதை இசைத்து பகவானுக்கு அர்ப்பணித்தாள். இதை தவிர பூமாலை சூடி கொடுத்தாள். மனு திருப்பாவை பல்பதியம் எண்ணிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை. பூமாலை சூடி கொடுத்தாள். பூமாலையை சூடி கொடுத்தா துளசி மாலையை முதல்ல தான் அணிஞ்சுட்டு அழக பார்த்து விட்டு அதுக்கப்புறம் பகவானுக்கு சூட கொடுத்தாத அவளை சொல். அந்த கோதை பிராட்டியை பாடு, கீர்த்தனம் செய், ஸ்தோத்திரம் செய் அப்படிங்கிறத இந்த இது உய்யக்கொண்டார் அவருடைய தண்ணியன். இது பன்னு திருப்பாவைங்கிறா. பன்னு திருப்பாவினா திருப்பாவிய பண்ணி சொல்றாள், பண்ணி பேசுறான் அப்படிங்கிறாள் இல்லையோ அந்த வார்த்தை. இதெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த பக்கம் பாண்டி நாட்டு இருக்கிற வட்டார வழக்கு ஆண்டாளுடைய திருப்பாவையில நிறைய இருக்கும். பன்னு திருப்பாவை திரும்ப திரும்ப பண்ணி சொல்றாளாம், திரும்ப சொல்லு திருப்பாவை அப்படிங்கிறாளாம். அப்படிப்பட்ட இது அபூர்வ அர்த்தங்களை உணர்த்தும் பாசுரங்கள் திருப்பாவை அப்படின்னு சொல்றாளாம். அத ஆண்டாள் பாமாலை பூமாலை ரெண்டுத்தையுமே சமர்ப்பிச்சா. இவருடைய தகப்பனாரோ பெரியாழ்வார் பாசுரங்களை சமர்ப்பிச்சார். பெரியாழ்வாருடைய நாம அந்த அவருடைய பிரபாதத்தை வரும்போது பெரியாழ்வாரை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி சூடி கொடுத்தாலும் சொல்லுவா. இத இன்னொரு தனியா நாம பார்த்தோம். சூடி கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினே வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா பண்ண மேலல்கு. சூடி கொடுத்த சுடற்குடியவோ துளசி மாலையை தான் சூடிட்டு அத அப்புறம் களைஞ்சி பகவானுக்கு சூடி கொடுத்தவள். சூடி கொடுத்த சுடற்குடி மின்னல் போன்ற குடி போல இருப்பவள். தொல்பாவை பாடி பழமையான நோன்பை சொல்கின்ற திருப்பாவையை பாடினா. தொல்பாவின்னு என்ன? பழமையான நோன்பு, வழியா இருக்கிற நோன்பு இருக்க, அந்த நோன்பை பற்றி பாடினாள் திருப்பாவையா பாடியத. அருள வல்ல பல்வளையாய் அனைவரையும் ஆசீர்வதிக்கும் வல்லமை பெற்ற பல வகையான வளையல்களை அணிந்தவள். அருள வல்ல பல்வளையாய், அருள வல்ல அனைவரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவள் ஆண்டாள். பல்வளையாய் பல வகையான வளைகளை அணிந்திருக்கிறாள். வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம். திருவேங்கடத்தில் உரையும் ஸ்ரீனிவாசன் இருக்கான அந்த ஸ்ரீனிவாசனுக்கு என்னை அடிமையாக செய் என்று நாச்சியார் திருமொழியில சொன்ன நீ
இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இந்த வழி, இந்த பிரகாரம் நாங்களும் நீ மீறாது இருக்கும்படி எங்களுக்கு அருள் புரிவாயாக. நீ நாச்சியார் திருமொழியில சொல்ற சீனிவாசனை பத்தி அந்த விதி எங்களுக்கும் இருக்கணும், நாங்களும் நாம் கடவா வண்ணமே இருக்கணும், அதை நல்கு, எங்களுக்கு உபகாரம் பண்ணு அப்படிங்கிறார். இந்த இதுல இந்த தனியல்ல, முதல் தனியல்ல ஆண்டாளிடம் பலமுறை நமஸ்காரங்களை செய்கிறோம் அப்படின்னார். இந்த தனியில பட்டர் என்ன சொல்ற, ஸ்ரீனிவாசனுக்கு தனிமை அடிமை என்று நாச்சியார் திருமொழியில சொன்ன ஆண்டாள் அப்படியே நன்மையும் நம்மையும் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றார். தண்டனிட்டு சொல்லும் பிரார்த்தனை இது. இது வந்து தொல்பாவை, தொன்மையான பாவை அப்படிங்கிறோம். இத பாகவதத்துல, ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தத்துல இந்த நோன்பை பத்தி வருது. என்ன நோன்பு? விரதம், பாவை நோன்பு. இந்த விரதத்தை பத்தி சொல்ற போது பாகவதம் சொல்றது, ஹேமந்த ருதுவுல மார்கழி மாசத்துல ஆயர்பாடி பெண்கள் அங்க இருக்காளே, ஆயர்பாடில வடமதுரைக்கிட்ட ஆயர்பாடி, அந்த பெண்கள்லாம் காத்தியாயினி விரதம் இருந்தா விடியாடம்பர வேலையில எல்லாரும் ஒன்னா எழுந்திருந்து ஒத்தரோட ஒத்தர அவாவா கைகளை கோத்துட்டு கிருஷ்ணனை பத்தி உறக்க பாடிட்டு யமுனைக்கு போய் ஸ்நானம் பண்ணா. யமுனையில ஸ்நானம் பண்ணிட்டு அங்க அங்க இருக்கிற மணலையே காத்தியாயினி உருவமா பிடிச்சு வச்சு அதை அர்ச்சனை பண்ணா. கிருஷ்ணனே எங்களுக்கு கணவனா வரணும்னு வேண்டிட்டாங்க. இப்படி செய்து ஸ்நானம், பூஜை, நிவேதனம், அந்த நிவேதனம் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சமிருத்தத்தை தாங்கள் புசிப்பது, இந்த மாதிரி செஞ்சு கிருஷ்ணனை அடைந்தார்கள் அப்படின்னு பாகவதம் சொல்றது. ஆண்டாள் என்ன செஞ்சா, காத்தியாயினி விரதமா இருக்குல்ல, இங்க கிருஷ்ணனையே எடுத்துட்டாவ. ஆண்டாள் கிருஷ்ணனையே பூஜை பண்றா. ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் ஆயர்பாடி ஆண்டாளுக்கு. அங்க இருக்கிற திருமுக்குளத்தையே யமுனையா பாவிச்சுட்டா. அங்க எழுந்தருளி இருக்கார வடபத்திரசாயி, அவரே கிருஷ்ணா நினைச்சுட்டா. தன்னோட ஒத்த பெண்களை எல்லாம் ஆயர்குல பெண்களா நினைச்சுட்டா, இலட்சியங்களை ஆயர்குல பெண்களா நினைச்சுட்டா. கோகுலத்துல கிருஷ்ணன் பெண்களை எப்போதும் சுற்றி கோகுலத்துல கிருஷ்ணனை பெண்கள்லாம் எப்ப பார்த்தாலும் சுத்தி வந்தா. இங்க ஆயர்பாடியில அந்த மாதிரி பெண்கள் சுத்தி வந்தாலாம். இதனால என்ன செஞ்சா, ஆண்டாள் சொல்றா, பெண்களை எல்லாம் கிருஷ்ணனோட சேர ஒட்டாமல் இருக்கணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள வச்சு அடைச்சிட்டாலாம். அடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சா, மழை பெய்யாம போயிட்டாங்க. மழை இல்லாம போயிடுத்து. மழை ஆயர்களுக்கு வந்து மழை இருக்கணும், மழை இருந்தா தான் சம்பிருத்தி இருக்கும். அதாவது ஒரு சுபிஷ்டம் இருக்கும், செல்வம் இருக்கும், புல் வளரும், புல்லெல்லாம் வளரும், நிலம் கொழிக்கும். அப்பதான் பசுக்கள்லாம் புல்லை சாப்பிட்டு நிறைய வந்து பால்களை கொடுக்கும். இந்த ஆயர்களுக்கெல்லாம் கோபர்களுக்கெல்லாம் என்ன முக்கியம்? இவாளுக்கு பால் தான் முக்கியம். இந்த பாலை வச்சுதான் இவாளுடைய ஜீவனம். அதனால என்ன செஞ்சாலாம் பெரியவாள்லாம் அப்புறம் ஒன்னா சேர்ந்து என்ன செஞ்சாலாம், வயதானவர்கள்லாம் இந்த மாதிரி கன்னியா பெண்களை வச்சுட்டு பூஜை பண்ணணும், மழை வேண்டி பூஜை பண்ண சொல்லுங்க, நோம்பு இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலாம். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவளை வந்து பிரார்த்திச்சுனாலாம் பெரியவாள்லாம். அதனால பெண்கள் வந்து நோன்பு நூறுக்க ஆரம்பித்தார்கள். உஷத்காலத்துல எழுந்திருந்து தூங்குற வாழையெல்லாம் எழுப்பி நந்தகோபுருடைய திருமாளிகைக்கு எல்லாரும் போய் கிருஷ்ணனை எழுப்புறா. ஆயர்பாடியில அங்க ஆயிரவள பெண்கள் நடத்திய நோன்ப ஆண்டாள் இங்க வந்து தன்னையே ஒரு ஆயிரவள பெண்ணா பாவிச்சுட்டு 30 நாட்களும் பாவி நோன்பு நூற்றாள் அப்படிங்கிறது. இந்த பாவை நோன்புக்கு பறை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சு கண்ணனிடம் பறை வேணும் கேட்டவோ கடைசியில எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ணி முடிக்கிறா, மோட்சத்தை வேண்டா அப்படின்னு மாதிரி இதை பத்தி சொல்வா. இதுல இப்போ நாம முதல் பாசுரம் பார்க்க போறோம். முதல் பாசுரம் வந்து இதுக்கு அந்த காலத்திலே ராகம் எல்லாம் இன்னிசையால் பாடுங்கிறாலையோ அந்த மாதிரி இதுக்கு அந்த ராகமே போட்டு இது பண்ணிருக்கா, அமைச்சிருக்கா. இதுக்கு இந்த பாகம் விலகிரி ராகத்துல பாடணும்னு மாதிரி அமைச்சிருக்கா. இத மார்கழி திங்கள் மதிரேந்தன நாளால் நீராட போதுவீர் போதுவினோ நீரடையீர்
சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுவீர்கள் கூர்வேல் கொடுந்துளிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் புகத்தான் நாராயணனே நமக்கே படை தருவான் ஆரூர் புகழப் படிந்தேலோரெம்பாவாய். முதல் பாசுரம் ஆண்டாளுடைய திருப்பாவிலது. சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். சீர்மல்கும் ஆயர்பாடியில சீர்மல்கமா, அதாவது செல்வம் இருக்கான், அவ்வளவு செல்வம் நிறைஞ்சிருக்கு, அறிவு நிறைஞ்சிருக்கு அந்த கோகுலத்துல. இந்த செல்வமும் இருக்கு, இளமையும் இருக்கும். அதாவது செல்வ சிறுமிகள், சிறுவர்கள் வந்து இளமையாக இருக்கிற சிறுமிகள். அதனால சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள், செல்வம் அறிவு நிறைந்த கோகுலத்துல செல்வ செழிப்போட இளமையும் நிறைந்த பெண்களே செல்வ சிறுமியர்கள் அப்படின்னு கூப்பிடுறா. நேரிழையேங்கிறா, உயர்ந்த ஆபரணங்களை அணிந்த பெண்களே. மார்கழி திங்கள் மதிரைந்த நன்னாளால் நீராடப் பூதுவீர் பொதுவினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் கூட்டு என்ன சொல்ற? மார்கழி திங்கள் மதிரைந்த நன்னாளால், மார்கழி மாசத்துல பூர்ண சந்திரோதயம், நல்ல சுபதினம். மார்கழி திங்கள் மதிரைந்த நன்னாளால் என்ன சொல்ற? கூர்வேல் கொடுந்துளிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபன் எப்படி இருக்கானா? கூர்வேல் கொடுந்துளிலன் நந்தகோபன். அவனுக்கு எவ்வளவு கூட அட்ஜெக்டிவ் மாதிரி போடுறா பாருங்க. கூர்வேல் கொடுந்துளிலன் நந்தகோபன். கூர்மையான வேலை வச்சிருக்கானா, கடுமையான தொழில் பண்றானா. அவன் யாரு? கொடுந்துளிலன் நந்தகோபன். நந்தகோபன்கிறது யாரு? அங்க இருக்கிற ஆயர் குலத்த தலைவன் நந்தகோபன். அந்த நந்தகோபனுடைய குமரன், அவனுடைய குமாரன், நந்தகோபனுடைய பிள்ளை. ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். ஏறார்ந்த கண்ணி, அதாவது அழகான கண்களை உடையவள். யாரு அழகான கண்களை உடையவள்னா அடுத்த வார்த்தையே சொல்றா. ஏறார்ந்த கண்ணி யசோதை. யசோதைக்கு அழகான கண்களா, அந்த கண்களை உடைய அழகான கண்களை உடைய யசோதை பிராட்டியின் இளஞ்சிங்கம், சிங்கக்குட்டி, சின்ன, அதாவது இளஞ்சிங்கம், சின்ன குழந்தை, சின்ன சிங்கக்குட்டி. கார்மேரி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான். அவன் எப்படிப்பட்டவன்? இளஞ்சிங்கம். அந்த நந்தகோபன் குமரன் எப்படிப்பட்டவன்? நீரை உண்ட மேகத்தை போன்ற கார்மேனி செங்கண், கார்மேனி நீரை உண்ட மேகத்தை போன்ற நிறமுடையவன், செங்கண் சிவந்த கண்களை உடையவன், கதிர் மதியம் போல் முகத்தான், சூரியனையும் சந்திரனையும் ஒற்ற திருமுகத்தை உடையவன் நந்தகோபன் குமரன். யசோதனுடைய இளஞ்சிங்கம். அவன் கார்மேனி, அவனுக்கு செங்கண், அவனுடைய திருமுகம் கதிர் மதியம் போல இருக்கு உடையவன். நாராயணனே நமக்கே வரை தருவான். அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனே, கண்ணனாக அவதாரம் விட்டிருக்கான். நாராயணனே நமக்கே பறை தருவான். அப்படிப்பட்ட நாராயணனே, கண்ணனை நாம் சரணம் அடைந்தால் நமக்கே படை என்கிற வாத்தியத்தை கொடுப்பான். சொல்றா, செல்வ சிறுமீர்கள் கூட்டு சொல்றா ஆண்டாள், கொடுப்பான். பார்வோர் புகழப்படிந்து, உலகத்துல இருக்கலாம் எல்லாரும் முடி புகழும்படி மிச்சும்படி நாம் இந்த நோன்பலை இறங்கி இதை முடிச்சு விடலாம். நீராட போதுவினோ, ஸ்நானம் செய்ய வாங்கோ, ஸ்நானம் செய்ய நீராட போதுவினோ, ஸ்நானம் செய்ய விருப்பம் உள்ளவர்களே வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறா. போதுவினோ, விருப்பம் உள்ளவர்களே வாருங்கள். போதுவீரா விருப்பம் உள்ளவர்கள், போதுவினோ வாருங்கள். என்ன இது? சிறந்த மாதம் மார்கழி மாசம், இது சிறந்த நாள். மார்கழி மாசத்துல தட்சிணாயனம், இது சிறந்த நாள். இன்னைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம். சாதாரணமா மார்கழி மாசம் 1ஆம் தேதி மிருகசீரிஷ நட்சத்திரம் வரும். இந்த தடவை அடுத்த நாள் வருது, செவ்வாய்க்கிழமை வருது மிருகசீரிஷ நட்சத்திரம். இப்படி என்ன செய்யற? வைதிகள் எப்படி சங்கல்பம் பண்ணிக்கிறாளோ அந்த மாதிரி ஆண்டாள் சங்கல்பம் பண்ணிக்கிறாளாம். தட்சிணாயனம், மார்கழி மாசம், மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்லாம் நீராட்டத்துக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணிக்கணும். எந்த இடத்துல நதியில போய் எங்க நீராடினாலும், நதியோ குளமோ ஆத்துல நீராடுற போதும் நாம சங்கல்பம் பண்ணிட்டு தான் நீராடணும் இருக்கு. அத ஆண்டாள் சூச்சகமா சொல்றா. இப்படி செய்யணுங்கிறதுக்காக சொல்லி காமிக்கிறாளாம். நீராட்டத்துக்கு கண்ணனுக்கு கைங்கரியம் செய்யறதுல ஆசை மிக்கவர்கள் யாரு? இந்த இளம் ஆயர் பெண்கள். இவா செல்வம் மிக்கவர்கள். கண்ணனை அவனுடைய தாப்பன நந்தகோபன் வேல் ஆயுதம் சரிச்சுட்டு அவனுக்கு காப்பாத்தின வரானா. கிருஷ்ணனை நந்தகோபன் கையில வேல் ஆயுதம் வச்சுட்டு இருக்கானா. என்ன சொல்வா? இதுவா
அந்த கிருஷ்ணனுக்கு ஒரு எறும்பு கடிச்ச எறும்பு வந்தா கூட அது வேலால குத்துவானாம், வேலாயுதத்தை வச்சுண்டு. அதனாலதான் வேலாயுதம் தரித்து காத்து வருகிறான் அப்படிங்கிறார். அவனை கிருஷ்ணனை காப்பாத்திர வராளாம். கூர்வேல் கொடுந்துழிலன் நந்தகோபன் அப்படிங்கிற அந்த மாதிரி காப்பாத்தின வரான். தன்னுடைய குமாரனை பார்த்து பார்த்து மகிழ்ச்சியிலால யசோதை கண்கள் பிரகாசமா இருக்கான். ஒரிஜினல் கண்களை பெற்று இருக்கிறாள் யசோதை. அவன் கிருஷ்ணன் எப்படி இருக்கான்? நீருண்ட மேகம் போன்ற நிறம், கார்மேகம். அதாவது சாதாரண மேகங்கள் வெளுப்பா இருக்கும். ஆனா அதுவே அந்த சமுத்திரத்துல இறங்கி அது தண்ணி நீரை எடுத்து ஊத்துனாக்க அதனுடைய நிறமே மாறி போயிடும். அதனால அந்த மாதிரி கார்மேகம் அப்படின்பா. அந்த மாதிரி காருண்ட மேகத்தை போல இருக்கான் கிருஷ்ணன். ஈருண்ட மேகம், கண்கள் செந்தாமரையா இருக்கு. அவனுடைய திருமுகம் சூரிய சந்திரனை போல இருக்கு. இந்த கண்ணன் யாரு? அந்த நாராயணன் தான். நாம இவனை குறிச்சு நோன்பு இருந்தாக்க நமக்கு வேண்டியதை அவன் கொடுப்பான். உலக மக்கள்லாம் நம்ம ரொம்ப புகழ்ச்சியா சொல்வா. விருப்பம் உள்ளவர்களே வாருங்கள் அப்படின்னு ஆண்டாள் கூப்பிடுறாளாம். தேவர்களுக்கு தட்சிணாயனம் ராத்திரி நேரம், முன்னாடி பல தரம் சொல்லியிருக்கோம். தட்சிணாயனம் அவளுக்கு ராத்திரி, மார்கழி மாசங்கிறது பின் இரவு அவளுக்கு. பிரம்ம வேலை, பிராம முகூர்த்தம் அவளுக்கு. இந்த சமயத்துல புத்தி தெளிவா இருக்குமா. அதனால்தான் மார்கழி மாதம் மாதிரி. அதனாலதான் விடிகாலம்பரை எழுந்திருந்து நாம ஸ்நானம் பண்ணிவிட்டு பகவான ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு போறாத. இந்த பாசுரத்துக்கு சுவாபதேசம் உட்பொருள் அப்படின்னு சொல்வா. அதாவது வெளிப்படையான ஒரு பொருள் இருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும், உட்பொருள் சுவாபதேசம் ஒண்ணு இருக்கு. அதனால இது சேர்த்து அடியேன்னு சொல்றேன் நான் இப்ப இதுல. மார்கழி திங்கள் மதிரேந்த நன்னாளால் நீராட போதுவீர். மார்க சீர்ஷம்ங்கிறது சொல்லப்படும் மாசத்துல. அதாவது இது மார்க்கம் வழி, சீர்ஷம்ங்கிறது தலையாய வழியானது. அதனால இந்த முக்கியமான மாசத்துல பகவான அடையறதுக்கு பிரபத்திகள் இறங்க விரும்புபவர்கள். மார்கழி திங்கள் மதிரைந்து நன்னாளால் நீராட போதுவீர். நீராடுறது எது? பிரபத்தியலை இறங்குறது நீராடணும். நீராட போதுவீர், பிரபத்தியலை இறங்குவதற்கு விருப்பம் உள்ளவர்கள். போதுவினோ நேரடியேர் வாருங்கள். போதுவினோ வாருங்கள். நேரடியேர் ஆத்ம குணங்களை உடையவர்களே. பிரபத்தி பண்ணிக்கணும் தீர்மானம் பண்ணியா சொல்லி சந்தாஜி அண்ணன் வந்துட்டு தோல்லியோ, அப்போ நீங்க ஆத்ம குணம் உடையவர்கள். நேரடியேர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள். பகவானுடைய கல்யாண குணங்களை திளைப்பவர்கள் இந்த பூமியில இருக்கா. அப்படிப்பட்ட பூமியில கூர்வேல் கொடுந்துளிரன் நந்தகோபன் குமரன், கூர்மையான சங்கல்பத்தை உடையவன், நாம் செய்த பாவங்களை அழிப்பவன், ஆனந்த ஸ்வரூபன், பிரம்மாவுக்கு வேதங்களை உபதேசித்தவன், நித்திய யுவா. கூர்வேல் கொடுந்துளிரன் நந்தகோபன் குமரன். அதாவது கூர்மையான இங்க கூர்வேல்ங்கிறதுக்கு கூர்மையான சங்கல்பத்தை உடையவன்கிறார். என்ன சங்கல்பம் பகவானுக்கு? நம்மள அவருடைய ஜீவாத்மாக்களை காப்பாற்றணும், எப்படியும் காப்பாற்றணுங்கிற சங்கல்பத்தை உடையவன் அவன். கூர்வேல் கொடுந்துழிலன். கொடுந்துழிலன் என்ன? நம்ம பாவங்கள் எல்லாம் அழிக்கிறான் கொடுந்துழிலன். நந்தகோபன் குமரன், அப்படிப்பட்ட ஆனந்த சுரூபன், பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணவன். நித்திய யுவா குமரன், நித்திய யுவன். அவனுக்கு நம்ம போல இள வயசு, வாலிபம், முதிய வயசுலாம் கிடையாது. அவன் நித்திய யுவாவன். ஏறாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், அழகான வைஜெயந்தி மாலை அணிந்தவன், நமக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன், புகழை கொடுப்பவன், நமது பாவம் நமது பாகம் இவைகளை அழிப்பவன், நமது பகைவைகளை அழிப்பவன், இளமையானவன். இளஞ்சிங்கம் இளமையானவன். கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், இருண்ட முகம் மேகம் போன்ற திருமேனி, சிவந்த தாமரை போன்ற கண்கள், சூரிய சந்திரனை ஒத்த முகம். கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே வரை தருவான். எத்தனை ஏகாரம் பாருங்க. நாராயணனே நமக்கே, 2 இடத்துல போடுற தாயார் இந்த இடத்துல எழுதுறாங்க ஆண்டாள். நாராயணனே நமக்கே, கண்ணனாக அவதாரம் அவதரிக்கிற பகவான் நாராயணனே மோட்சமாக ஆனந்தத்தை நமக்கு கொடுப்பான். பாரோர் புகழப்படிந்து. அதனால தன்னுடைய கடமையாகிய ஆசிரியர்களை காக்கும் கடமையை தவறாது இருக்கானாம் பகவான். தன்னை அண்டியவர்களே காக்கும்
கடமை தவறாது இருக்கான், பகவான் இருக்கான். நம்மள்ட்ட ரொம்ப பரிவு கொண்டவன். பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறவ வசிக்கிற திவ்ய தேசத்துல பகவத் கைங்கரியத்துல ஈடுபட்டு பார்க்கறதுக்கு சிறுமியர்கள் போல பாவனை செய்பவர்களும் ஆத்ம குணங்கள் நிறைந்தவர்களுமான தோழிகளேன்னு கூப்பிடுறான். பகவானுடைய கல்யாண குணங்கள்ல அனுபவிப்பவர்கள் வசிக்கும் திவ்ய தேசத்துல பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டு நீங்க பார்க்கறதுக்கு சின்ன சிறுமிகள் போல இருக்க நீங்க, ஆனா பகவானை நீங்க ஆத்ம குணங்கள் நிறைந்தவர்கள், பகவானை நன்றாக தெரிந்த ஆத்ம குணங்களை உடையவர்கள் நீங்க அப்படிங்கிற எல்லாமே பகவான் என்கிற இந்த குளிர்ந்த புத்தியை கொடுக்கும் இந்த நல்ல நாளில சிறந்த உபாயமாகிய பிரபத்தியில், அதான் பிரபத்தினா மார்கழி நீராட்டம், இதில் எளிய விரும்புபவர்களே, இதை செய்யணுங்கிற விரும்புபவர்களே, கூர்மையான வேலை போல தன் சங்கல்பத்தில் உறுதியாயும் நாம் செய்த பாவங்களை அழிப்பவன், ஆனந்த சுரூபன், நித்திய யுவா, அழகான வைஜெயந்திய மாலை அணிஞ்சவன், நமக்கு ஆனந்தத்தையும் புகழையும் கொடுப்பவன், நமது பாவம் போன்ற மிருகங்களை ஓட்டுவது சிங்கம் போன்றவன், நீருண்ட மேகம் போன்ற நிறத்தான், செந்தாமரை கண்ணன், சூரிய சந்திரங்களை கண்களாக உடையவன், கிருஷ்ணனாக அவதாரம் பெற்றிருக்கானே நாராயணன், அந்த நாராயணனே கடமை தவறினால் குற்றமாகும் என்று எண்ணி நம்மோட பரிவோடு பிரபத்தி செய்த பிரபன்னர்களாகிய நமக்கு பறை, அதாவது மோட்சத்தை கொடுப்பான், ஆனந்தத்தை கொடுப்பான் அப்படின்னு மாதிரி இதுக்கு சுவாபதேசம் அர்த்தம் சொல்வா இந்த பாசுரத்துக்கு. இந்த பாசுரம் அஷ்டாட்சரத்தை குறிக்கிறது அப்படின்பா. இந்த பாசுரத்தை சொன்னா அஷ்டாட்சரத்தை சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்பா. அஷ்டாட்சரத்தை குறிக்கிறது. இந்த பாசுரம் பரமபதம் திவ்ய தேசத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்வா. பரமபதம் திவ்ய தேசத்துல இருக்கிற பகவான ஸ்மரிச்சுட்டு நம்ம அடுத்த பாசுரத்துக்கு போகலாம். ஸ்ரீ மகாலட்சுமியா சமேத ஸ்ரீ பரமபத நாதாய பரபிரம்மணே நமஹா. அடுத்த பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் பாசுரம். இதுக்கு ராகம் அமைச்சிருக்கா, பந்துபுராடி ராகம் அமைச்சிருக்கா இதுக்கு. இந்த பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் கூப்பிடுறதே முதல்ல வையத்து வாழ்வீர்கள் கூப்பிடுறா. யாராலும் என்னமோ கூப்பிடுறாளே அந்த மாதிரி இல்லாம வையத்து வாழ்வீர்கள், வையத்து இந்த உலகத்தில் வாழ்பவர்களே, ஹே பாவிகளே எல்லாம் கூப்பிடல, வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு கூப்பிடுறா. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கெழ்சைகள் கேளீரோ, பார்க்கடருள் பையத்து என்ற பரமநடிவாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மெய்யிட்டுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறென்றெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். இரண்டாவது பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இந்த பூமி வையகம், இந்த பூமியில் வாழ்பவர்களே, பாவையை நோன்பு நோக்கிறதுக்காக ஆசைப்பட்டு வந்திருக்கும் நம்முடைய விரதத்துக்கு அனுஷ்டிக்க வேண்டிய சடங்குகளை சொல்றேன் கேளுங்கோங்கிறா. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இந்த விரதம் இருக்க போறோமே, இந்த நோன்பு இருக்க போறோமே, இதுக்கு என்னென்ன சடங்குகள் இருக்குன்னு சொல்றேன் கேளுங்கோங்கிறாளாம். பார்க்கடவுள் பையத்து என்ற பரமன் அடிவாடி, சீரசாகரம் இருக்க திருப்பார்கடல், அதுல பையத்து என்ற பையங்கிற வார்த்தை பாருங்க. பையங்கிற வார்த்தை அந்த பக்கம் பாண்டி நாட்டுல உபயோகப்படுத்துற வார்த்தை. பையத்து என்ற மெதுவாக நித்திரப்பட்டான பகவான் யாரு? திருமகள் கேள்வன் பகவான் நாராயணன். அவருடைய திருவடிகளின் புகழை நாம் எல்லாரும் ஒன்றாக பாடி ஸ்தோத்திரம் பண்ணி, பார்க்கடருள் பையத்து என்ற பரமன் அடிவாடி, அவனுடைய திருவடிகளே பாடணும். அவனை பாடுறதில்லை, அவனுடைய திருவடிகளை நீ பாடுங்கிறார். பரமன் அடிவாடி திருவடி, அவனுடைய பகவானுடைய திருவடிகளை பாடி. திருவடிகளை என்ன பாடுறது? திருவடியினுடைய புகழை பாடுறது. பாதகாசகசர மாதிரி இருக்க பாருங்க, அது மாதிரி இதை பாடணும். பகவானுடைய திருவடிகளை பாடி நாம் எல்லாரும் ஒன்றாக பாடி, எப்படி தனித்தனியா பாடக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பாடணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். கையத்து என்ற பரம் நடைபாடி. அப்புறம் என்ன? நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம். நாட்காலே நீராடி,
விடிய காலம்பரையே சாணம் பண்ணிடுவோம். நெய்யுண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம். கண்கள்ல மையிட்டுக்க மாட்டோம், கூந்துல புஷ்பங்களை சூட மாட்டோம். செய்யாதன செய்யோம். பெரியோர்கள் பெரியவா இருக்காளே, ஆண்டோர்கள் பெரியவாள்லாம் இருக்காளே, அவ எது விலைக்கு இருக்காளோ அதெல்லாத்தையும் நாங்க செய்ய மாட்டோம். செய்யாதன செய்யோம். ஆண்டோர்கள் பெரியவர்கள் எதை செய்ய கூடாதுன்னு சொல்லிருக்காளோ, இல்ல அவ செய்யாம அனுஷ்டானத்தில் இருந்தாலோ அது எல்லாத்தையும் நாங்க செய்ய மாட்டோம். செய்யாதன செய்யோம். தீக்குறளை சென்றோதோம். தீய வழக்கம் என்னது? தீக்குறள். தீக்குறள் என்ன? கோல் சொல்றது, புறத்தாட்ட போய் பம்பு விளக்குறது. தீய வழக்கமான கோல் சொல்றது கிடையாது. புறத்தாட்ட போய் பம்பு பேசுறது கிடையாது. இதெல்லாம் செய்ய மாட்டோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. ஐயம் கொடை, ஐயம்ங்கிறது கொடை தானம். பிச்சைங்கிறது யாசிக்கிறவாளுக்கு கொடுக்கிற பொருள் பிச்சை. இதெல்லாம் எப்படி? நம்மள்ட்ட தீர்ற வரைக்கும் கொடுக்கணுமா, நம்ம கையால கொடுக்கணும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, நம்மள்ட்ட இருக்கிற வரைக்கும் நம் கைகளால் கொடுத்து, உய்யுமாறு எண்ணி உகந்து. உய்யுமாறுது நம்ம உய்வதற்கு வழி இருக்க. உய்வதுன்னா என்ன? நாம உஜ்ஜீவிக்கிறதுக்கு, பகவானை அடைவதற்கு உஜ்ஜீவிக்கும் வழியை நன்கு ஆராய்ந்து மகிழ்ந்து இருப்போம் அப்படிங்கிற இந்த பாசுரத்துல. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு ரெண்டெண்ணி உகந்து. இந்த மாதிரி நோன்பு இருக்காளே, இந்த நோன்பு நோன்புங்கிறது பலவிதம். செய்யும் கிருசைகள் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேள்கிறோங்கிறார். அப்ப செய்யாத கிருசைகள் இருக்கான்னா செய்யாத கிருசைகள் இருக்கு. செய்யும் கிருசைகள் செய்யாத கிருசைகள் இருக்கு. செய்யும் கிருசைகள் என்ன? உண்மையா பேசணும், தர்மம் பண்ணணும், இதெல்லாம் சாதாரணமா செய்யும் கிருசைகள். அப்புறம் செய்யாத கிருசைகள் என்ன? கல் சாப்பிடக்கூடாது, திருடக்கூடாது, இதெல்லாம் செய்யாத கிருசைகள். இதுல சொல்றதுனால செய்யும் கிருசைகள் கேள்கிறோம் அப்படிங்கிறார் ஆண்டாள். செய்யும் கிருசைகளை செய்ய சொல்றார். திருப்பார்கடல்ல மகாலட்சுமி பகவானுடைய திருவடிகளை வருட யோக நித்திரை செய்கிறானே நாராயணன், அவனுடைய திருவடிகளை நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாடி, இந்த விரதத்துக்கு அங்கமான நெய், பால் இதெல்லாம் சாப்பிடாம விடிகாரம்பரை வேளையிலேயே எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு, கண்களுக்கு மையிட்டுக்காம, தலையில புஷ்பத்தை சூடாம, நமது குளத்துல செய்ய தகாதவைன்னு இருக்க அதெல்லாம் செய்யாம, கோல் சொல்லாமல் வம்பு பேசாம தானம் செஞ்சு, கேட்பதே நம்மிடம் இருக்கும் வரை கொடுத்து, பகவானுடைய கல்யாண குணங்களை நமது உஜ்ஜீவனத்துக்காக தியானித்து மகிழ்வோம் அப்படின்னு சொல்றான் இந்த பாசுரத்துல. அடிவாடி அப்படிங்கிறார். அடிவாடினா வாசிக கைங்கரியம். அடிபாடி. கைகாட்டிங்கிறது காய்க கைங்கரியம். எண்ணிங்கிறது மானச கைங்கரியம். அதனால மூணு கைங்கரியங்களை பண்ண சொல்றா தாயாரிங்க ஆண்டாள். அடிபாடி, கைகாட்டி, எண்ணி, மூணு கைங்கரியம். வாசிக கைங்கரியம், காயிக கைங்கரியம், மானச கைங்கரியம். மனசு, வாக்கு, உடல், இந்த மூன்றாலையும் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற. நெய்யுண்ணோம், விட வேண்டியவை, சரீரத்தால விட வேண்டியவை இதெல்லாம். செய்யாதன செய்யோம், மனசால விட வேண்டியவை. செய்யாதன செய்யோம் மனசுல என்ற மொழியோ அதெல்லாம் மனசால விட வேண்டியவை. தீக்குறளை சென்றோதோம், அது வாக்கால விட வேண்டியவை. இந்த மூணையும் விடணுங்கிறார் தயார். நெய்யுண்ணோம்னா இந்த உடம்பால விட வேண்டியவை, செய்யாதன செய்யணும்னா மனசால விட வேண்டியவை. தீக்குறளை சென்றோதோம்னாக்க வாக்கால விட வேண்டிய, வாயால விட வேண்டியவை. இதெல்லாம் சொல்றா, மூணு விதமா சொல்றாத. கேளீரோ அப்படிங்கிறா, பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்பது. கேளீரோ அப்படிங்கிறா, கேளுங்கோங்கிறா. எப்படி கேட்கறது? இந்த கேட்பது மூணு வகை இருக்குங்கிறா பெரியவாள்லாம். எப்படியா மூணு வகைன்னா, அதுவும் வாயால கேட்கறது, காதால கேட்கறது, சொன்னபடி கேட்கறது. மூணு கேளீரோ கேட்பது மூணு வகைங்கிறா. இப்போ ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு வேத வித்தியார்த்தி இருக்கான், ஆச்சாரியன்ட்ட வரான். ஆச்சாரியன் என்ன சொல்றான், அவரை பார்த்து ஒரு பஞ்சாதி சொல்லு அப்படிங்கிற. பஞ்சாதி சொன்னா சொல்றான். அவன் சொன்ன உடனே அது வாயால் கேட்பது, வாயால் சொல்றதை கேட்கறது, வாயால் கேட்பது. அந்த பஞ்சாதி சொல்ற போது ஆச்சாரியன் கேட்டார்னா அதை காதால் கேட்பது. அப்புறம் ஆச்சாரியன் இதை இப்படி சொல்றாரு இல்லையோ, அப்படி சொன்னா சொன்னபடி கேட்பது. அந்த மாதிரி இந்த கேளீரோ அப்படிங்கிறதுக்கு மூணு விதமான அர்த்தங்கள் சொல்ற பெரியவா அந்த காலத்துல. அதுல அப்புறம் பையத்துயின்ற
பையத்துயின்ற மெதுவாக உறங்குகிற உறங்குவான் போல பாசாங்கு செய்கிறவன் யாரு? ரங்கநாதன், ஆறாமமுதன், கோவிந்தராஜன், வீரராகவன், யதோத்த காரி, இதெல்லாம் சயன திருக்கோல பெருமாள். உறங்குவான் போல பாசாங்கு செய்கிறவன் பெரிய பெருமாள், கும்பகோணத்துல ஆறாமுதன், சிதம்பரத்துல கோவிந்தராஜன், இங்க திருவள்ளூர்ல வீரராகவன், யதோத்காரி பெருமாள், இவெல்லாம் சயன திருக்கோலம். பையத்துயிலும் பரமன் இவெல்லாம். இதுல திருமழிசை ஆழ்வார் பகவானை பார்த்து சயனிச்சுட்டு இருக்கார். பகவான் நடந்த கால்கள் நொந்தவோ அப்படின்றார். சொல்லிட்டு என்ன சொல்ற, கும்பகோணத்துல குழந்தை திருக்குழந்தையில கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுங்கிறார். பகவான் சயன திருக்கோலத்துல இருக்கான், படுத்துட்டு இருக்கான். ஆறாமபுதன் சாரங்கபாணி சொன்ன உடனே கிடந்தவாறு எழுந்திருந்து பேசின உடனே பகவான் எழுந்திருக்க ஆரம்பிச்சாராம். எழுந்திருக்க ஆரம்பிச்ச உடனே ஆழ்வார் வாழி நீர் வாழி அப்படின்னாராம். வாழின உடனே இவர் பகவான் சயன திருக்கோலமும் கிடையாது, பாதி எழுந்திருக்கிற நிலவில அப்படியே உத்தான சாயியாக சேவை சாதிக்கிறார். இன்னும் அப்படியே இருக்கார். இவருக்கு திருமழிசை ஆழ்வாருக்கு எப்படி சேவை சாதிச்சாரோ அதே மாதிரி அதுக்கப்புறம் இவ்வளவு வருஷம் இப்படிதான் சேவை சாதிச்சுட்டு இருக்கார் உத்தான சாயியா ஆறாமுதன். இதுக்கு இந்த உத்தான சாயிக்கிறதுக்கு இவ்வளவு விவரம் சொல்வாத. ஆழ்வாரும் இந்த திருமழிசை ஆழ்வார் அவரும் அமுதன் சாரங்கபாணி ஆறாம் அமுதன் இருக்காரு, ரெண்டு பேரும் அவ்வளவு அந்யோன்யமா. அமுதனுக்கு அவருக்கு ஆறாம் அமுதாழ்வார்னே ஒரு பேர் சாரங்கபாணிக்கு. அதுக்கு அதை பத்தி என்ன சொல்வான்னா, ஒரு சமயம் திருமழிசை ஆழ்வார் அமுதனுக்கு பல தடாக்கள்ல பெரிய பெரிய தடாக்கள்னா என்னன்னா பெரிய பெரிய வாயகன்ற பாத்திரங்கள், அதுல சீரானத்தை சக்கரை பொங்கலை தயார் பண்ணி அமுதனை சாப்பிட சொன்னாராம். இந்த அமுதத்தை சாப்பிடு அப்படின்னாராம் ஆறாமுதனை. ஆறாமுதன் என்ன சொன்னாராம், நீர் அமுது செய்யும் பிறகு நான் சாப்பிடுறேன் ஆறாமுதன். உடனே ஆழ்வார் சொன்னாராம், நானும் தாசன், நீர் தான் சுவாமி, நீர் தான் முதல்ல அமுதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம் திருமழிசை ஆழ்வார். உடனே ஆறாமுதன் சொன்னாராம், உண்மைதான், நான் சுவாமி தான், ஆனா நான் சொல்றது நீ இப்ப கேட்கணும் இல்லையா, நீ தாசன் தானே, நான் சுவாமி தானே, நான் சொன்னது நீ கேளு அப்படின்னாராம். பதில் சொல்ல முடியாத திருமழிசை ஆழ்வார் அமுதன் சொன்னபடி நடந்து கொண்டாராம். அதனாலதான் அமுதனுக்கு ஆறாமுத ஆழ்வான் என்கிற திருநாமம் என்று சொல்வார். பையத்துயின்ற பரமன். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படிங்கிறால. ஏன் அப்படின்னா, கிருஷ்ணருடைய திருநாமத்தை சொன்னாலோ கிருஷ்ணனை தரிசனம் பண்ணாலோ பசி எடுக்காது. அதனால நெய் வேண்டியதில்ல, பால் வேண்டியதில்லை அவளுக்கு. ஏன்னா அவளுக்கு எல்லாமே கண்ணன். அதனால நெய் உண்ணோம் பால் உண்ணோம். இவளெல்லாம் சாப்பிட இதெல்லாம் சாப்பிடாட்டாலும் விடியற் காலம் ஸ்நானம் பண்ணணும், விடியற் காலம் ஸ்நானம் பண்ணணும்ங்கிறத சொல்றா. நாட்காலே நீராடிங்கிறா. என்ன காரணம் அப்படின்னா, இடைச்சிகள் இப்ப கூட பாக்கலாம், நீங்க இடைச்சிகள்லாம் மத்தியானத்துக்கு மேலதான் ஸ்நானம் பண்ண போவாவா, குளிப்பா. மத்தியானத்துக்கு மேலதான் குளிப்பாவா. அதுவும் எப்படி, கழுத்து மட்டும் தான் குளிப்பா. வாழலாம் கழுத்து மட்டும் தான் குளிப்பா. தலைக்கு குளிக்கிற போது உடம்பு குளிக்க மாட்டா, உடல் குளிக்க மாட்டா, தலைக்கு மாத்திரம் குளிப்பா. இங்க அந்த மாதிரி கிடையாது. விடியற் காலம் நீராடணும், இது விரதத்துக்கு முக்கியம். அதனாலதான் நாட்காலே நீராடி அப்படிங்கிற தாயார் இந்த இடத்துல. மையிட்டு எழுதோம் மதனிட்டு நாம் முடியோம். நீராட்டம் ஆனதுக்கு அப்புறம் செய்ய வேண்டியவை இதை செய்ய மாட்டார்கள். இந்த ஆசிரியர் பெண்கள் ஏன் செய்ய மாட்டான்னா, அவளுடைய கண்கள் ஏற்கனவே கருத்து இருக்கான், அதனால மை வேண்டாம். கேசத்துல எப்பவும் புஷ்ப பாசனம் இருக்கு, அதனால புஷ்பம் வேண்டாம். இப்படி எல்லாம் வியாக்கியானம் பண்றான் இதுக்கு. ஆனா பகவான் வருத்தப்படுவானா. ஏன் பகவான் வருத்தப்படுறான்னா, பகவானுக்கு நாமெல்லாம் சரீரம். பகவான் தன்னுடைய சரீரத்துக்கு அழகு இல்லாவிட்டால் வாடுவான். ஏன்னு கேட்பான். ஏன்னு கேட்டுவிட்டு நம்ம குறைய நீக்கிறதுக்கு வருவான். அதனால மையிட்டு எழுதோம் மடலிட்டு நாம் முடியும். பகவானுக்கு நாம சரீரமா இருக்கோம். பகவானுக்கு சரீரமா இருக்கிறதுனால பகவான் தன்னுடைய சரீரத்தை காப்பாத்திக்கிறதுக்கு, அழகா வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு பொறுப்பு. அதனால அவன் என்ன ஏன் செய்யலன்னு கேட்டு நம்முடைய குறைய தீர்ப்பான் அப்படிங்கிறா. செய்யாதன செய்யும், செய்யாதனத்துக்கு வியாக்கியானம் நிறைய பண்றா.
செய்யாதன செய்யோம், அக்கிருத்தியகரணம், செய்யாதன ஹிம்சை பண்றது, மனுஷால ஸ்தோத்திரம் பண்றது, பிறர் மனை விளையிறது, பிறர் பொருளை திருடுறது, இதெல்லாம் அக்கிருத்தியகரணம். கிருத்திய அகரணம் அடுத்தது அந்த மாதிரி விட்டுருக்கு. ஆசிரம தர்மப்படி, ஆசிரம தர்மம் அவளுக்குள்ள ஆசிரம தர்மப்படி காலத்துல அந்தந்த காலத்துல சக்தி இருந்தும் அந்த அனுஷ்டானத்தை செய்யாம இருக்கிறது கிருத்திய அகரணம். சக்தி இருந்தும் அந்த அந்த என்னென்ன செய்யணுமோ அது செய்யாம இருக்கா பாருங்க, அது கிருத்திய அகரணம். அடுத்தது மூணாவது சொல்வா பகவத் அபசாரம். பகவத் அபசாரம் பகவான்கிட்ட அபசாரப்படுறது. எப்படின்னா இதர தேவதைகளையும் பகவானையும் சமமா நினைக்கிறது. அவதாரங்கள்ல மனுஷ புக்தி, ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம்னா கிருஷ்ணன் நம்ம போல மனுஷன் தான், ராமன் நம்ம போல வந்து கஷ்டப்பட்டாரு, அவருக்கு மாத்திரம் என்ன, அப்படி மாதிரிலாம் அவதாரங்கள்ல மனுஷ புக்தி வச்சுக்கிறது. வர்ணாசிரமத்துக்கு விபரீதமாக நடக்கிறது. பகவத் திரவியத்தை அபகரிக்கிறது. பகவானுக்குள் இருக்கிற திரவியத்தை நாம அபகரிக்க நாம எடுத்துக்கிறது. அப்புறம் அப்படி செய்வாவளுக்கு நாம உதவுறது. இதெல்லாம் பகவத் அபசாரம். பாகவத அபசாரம், பாகவத அபசாரம் பகவானுடைய அடியார்கள்கிட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள்ட்ட அவள்கிட்ட கோபம் இல்லாம இருக்கணும், வெறுப்பு இல்லாம இருக்கணும், அவளுக்கு லோபம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பாகவத அபசாரம். அகசிய அபசாரம் அப்படிங்கிற அஞ்சாவது. அகசிய அபசாரம்னா காரணமே இல்லாம பகவத் விஷயத்தை தூஷிக்கிறது. எந்த காரணம் இருக்காது, ஏதாவது தூஷணம் பண்றது, பாகவதர்களை தூஷிக்கிறது, அவளை அவமானப்படுத்துறது, ஆச்சாரியன்ட்ட வெறுப்பா இருக்கிறது, ஆச்சாரியன்ட்ட கோபப்படுறது, இதெல்லாம் அகசிய அபசாரம். இப்படி அஞ்சு விதம் சொல்ற. இதுதான் செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம். பெண்களுக்கே உள்ள தீய வழக்கம் மாதிரி சொல்றாத, கோல் சொல்லுதல், வம்பளக்கிறது, இதெல்லாம் செய்ய மாட்டோம். ஐயமும் பிச்சையும். ஐயமும் பிச்சையும்னா என்னன்னா, ஐயம்ங்கிறது என்னன்னா ஆச்சாரியன் முதல்வாளை கொடுக்கிறது ஐயம். சன்னியாசி பிரம்மச்சாரி இவாளை கொடுக்கிறது பிச்சை, அதான் பிச்சைங்கிறது பிச்சை ஆயிடுத்து. ஐயமும் பிச்சையும். ஆச்சாரியன் முதல்ல கொடுக்கிறது ஐயம், சன்னியாசி பிரம்மச்சாரி கொடுக்கிறது பிச்சை. ஐயமும் பிச்சையும். இன்னொன்னு ஐயம்ங்கிறது சொல்ற போலியோ, ஐயம்ங்கிறது கேட்காம கொடுக்கணும், கேட்டு கொடுப்பதுதான் பிச்சை. அவ்வை பிராட்டி பத்தி தெரியும், ஐயம் விட்டு உடனே சொல்லிருக்கா அவ்வையார், தமிழ்ல இருக்குது. அப்புறம் ஆந்தனையும் கைகாட்டி, நம்மிடம் இருக்கிற வரைக்கும் கொடுக்கணும், நோன்பு முடிகிற வரைக்கும் கொடுக்கணும். ஆந்தனையும் கைகாட்டிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் சொல்ற. அதாவது வாங்குறவன் நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போறானே, அவன் நீ கொடுத்ததுக்கு போதல்ல அப்படி சொல்லாதபடி கொடுக்கணும். வாங்கி கொண்டு போறவன் இதால ஒரு காரியம் தான் முடியும், இன்னொரு காரியத்துக்கு யாரிடம் போறது அப்படிங்கிற எண்ணம் ஏற்பாதபடி கொடுக்கணும். வாங்கிட்டு போறானே அவனுக்கு எதிர வேற ஒருத்தன் வந்து நீ வாங்கினத்துல எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னா, இது எனக்கு கொடுத்தது எனக்கு மாத்திரம்தான், எனக்கு இதுக்கு அது அதிகம் கிடையாது உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அந்த மாதிரி கொடுக்கணும். கொடுக்கறத பிரீதியோடு கொடுக்கணும், கொடுக்கறத பணிவோடு கொடுக்கணும். இவ்வளவு சொல்றா. ஐயமும் பிச்சையும் நாந்தனையும் கைகாட்டி அப்படிங்கிறது இவ்வளவு அர்த்தங்கள் சொல்ற. அதுல உய்யுமாறு எண்ணி, பகவானுடைய குணங்கள்ல உய்யுமாறு எண்ணி உள்புகுந்து அனுபவிப்பது. பகவானுடைய குணங்கள்ல உள்புகுந்து அனுபவிப்பது, அவருடைய ரசத்தை, அவருடைய அர்த்தங்களை, பலவிதமான அர்த்தங்களை எண்ணி 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 நாம வந்து அலசி அலசி அனுபவிக்கிறது. அதுதான் நமக்கு உஜ்ஜீவனம். உய்யும் ஆறு எண்ணி, ஆறு எண்ணினா சுமங்கலி பெண்களுக்கு 6 முக்கியம், 6 விஷயம் முக்கியம். அவளுக்கு காலில் மெட்டி முக்கியம், கையில வளை முக்கியம், மூக்கு திருகு முக்கியம், திருமங்கல்யம் முக்கியம், நெத்தியில திலகம் முக்கியம், தலையில புஷ்பம் முக்கியம். ஆக 6. உய்யும் 6 அப்படிங்கிற இந்த 6ங்கிறது இவ்வளவு அர்த்தம் சொல்ற. அப்புறம் அந்த 6ங்கிறது இன்னொன்னு, உய்யும் 6ங்கிறது திருக்கச்சிரவைகள் உடையவருக்கு சொன்ன 6 வார்த்தைகள், அத சொல்ற. அப்புறம் 6 அங்கங்கள் கொண்டு பிரபத்தி. இந்த உய்யும் 6ங்கிறதுக்கு எவ்வளவு அர்த்தம் சொல்ல பாருங்க. 6 அதாவது திருக்கச்சிரவைகள் உடையவருக்கு சொன்ன 6 வார்த்தை, 6 அங்கங்கள் கொண்ட பிரபத்தி,
6 பதங்கள் கொண்ட துவய மந்திரம். அப்புறம் பாட்டு 6 என்று சொன்ன 6 விஷயங்கள். இதுல பிறந்த இந்த பாசுரத்துல வரத பையத்து என்ற பரமன் அடிவாடி நெய்யுண்ணோம், பையத்து என்ற பரமன் அடிவாடி பாலுண்ணோம், பையத்து என்ற பரமன் அடிவாடி நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம், பையத்து என்ற பரமன் அடிவாடி நாட்காலே நீராடி மலரிட்டு நாம் முடியோம், பையத்து என்ற பரமன் அடிவாடி 5வது செய்யாதன செய்யோம், 6வது பையத்து என்ற பரமன் அடிவாடி தீக்குறளை சென்றோதோம். இந்த 6 இந்த நோம்புல இதெல்லாம் ஒதுக்க வேண்டியது. இதை ஒதுக்கிட்டாக்க உய்யும் எண்ணம் தானே வரும், உஜ்ஜீவனம் கிடைக்கும் அப்படிங்கிற. இந்த 2வது பாசுரத்துக்கு சுவாபதேசம். அதனுடைய உட்பொருள் என்னன்னா, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. இந்த உலகத்துல பரமகாந்தியா இருக்கா, பரமேகாந்தின்னு இருக்கா. நோன்புங்கிறது இந்த இடத்துல சரணாகதி. அந்த சரணாகதிய ஆசையோட செய்யணும். என்னென்ன தவிர்க்கணுமோ அதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு அனுஷ்டிக்கணும். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ, இதெல்லாம் தவிர்த்துட்டு அனுஷ்டிக்கணும். பார்க்கடையில் பையத்துகின்ற பரமனடிபாடி துவயமந்திர தியான ஸ்லோகத்தின்படி பகவானே அந்த மந்திரத்தை சொல்லி பிரபத்தி பண்ணணும். பையத்துகின்ற பரமன் அடிபாடி, பரமன் அடிபாடிங்கிறது இந்த இடத்துல துவயமந்திரத்தை நாம சொல்லணும், சொல்லி பிரபத்தி பண்ணணும். அப்புறம் நெய்பால் போன்ற காம விகாரத்தை கொடுக்கறத சாப்பிடக்கூடாது. காமிய கர்மாக்களை விட்டுடணும். நாட்காலே நீராடி அப்படியே நித்திய கர்மாக்களை செய்யணும். மையிட்டு மலரிட்டு நாம் முடியும்னா சரீர அலங்காரங்களை தவிர்க்கணும். தற்பு குளிர்ச்சியை விட்டுடணும். செய்யாதன செய்யோம்னா பிறருக்கு ஹிம்சை பண்ணக்கூடாது, பாகவதாளுக்கு ஹிம்சை பண்ணக்கூடாது, ஆச்சாரிய அபச்சாரம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யாதன செய்யும். தீக்குறளை சென்றோதோம்னா வாக்காலை தவிர்க்க வேண்டியதும் தவிர்க்கணும். வாக்கால இதுவா பேசக்கூடாது, அது கோபமா அது விருப்ப பேசுகிறதெல்லாம் தவிர்த்து அதெல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஆச்சாரிய கைங்கரியம் பாகவத கைங்கரியம் இவத்தால முடிஞ்ச வரை செய்யணும். உய்யுமாறு எண்ணி உகந்து உஜ்ஜீவக்கும் வழியை நினைச்சு சந்தோஷப்படணும் அப்படின்னு சுவாபதேசம் சொல்வா. இந்த பாசுரத்துக்கு நாராயணனுடைய திருப்படிகள்ல துவயத்தை சொல்லி சரணாகதி செய்வதுதான் சடங்கு. இதை உத்தர கிருத்தியம். மனம் வாக்கு மெய் 3ஆல் விட வேண்டியது, செய்ய வேண்டியது. துவயத்தை எப்போதும் அர்த்தத்தை மனசில் எண்ணிக் கொண்டு சொல்லிக் கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பாசுரம் சொல்றதுன்னு சுவாபதேசம் சொல்வா. இதுக்கு இந்த பாசுரம் துவயத்தை குறிக்கிறது அப்படின்பா. இந்த பாசுரம் திருப்பார்கடல் திவ்ய தேசத்தை குறிக்கிறதா சொல்வா. திருப்பார்கடல் திவ்ய தேச பெருமாளுடைய வாழி திருநாமம் என்னன்னா ஸ்ரீ ஸ்ரீ பூ ஸ்ரீ சமுத்திரதரயா நாயக சமேத ஸ்ரீ க்ஷீராப்திநாத பரபிரம்மணே நம. ஸ்ரீ ஸ்ரீ பூ ஸ்ரீ சமுத்திரதனயா நாயக நாயிகா சமேத ஸ்ரீ க்ஷீராப்திநாத பரபிரம்மணே நம. இது க்ஷீராப்திநாதன் திருப்பார்கடல் இருக்கிற பெருமாளுடைய வாழி திருநாமம். இதோட 2வது பாசுரம் முடிகிறது. 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன். இது பந்து விராடி ராகத்துல இத பாடுவா. இத ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னலோடு கயல்கள ஓங்கு விளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முறைபற்றி வாங்க உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தை 2 தரம் சொல்வா. இத ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் ஜலரோடு கயல்கள ஓங்கு விளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் அப்படின்பா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி
ஓங்கி உலகளந்தானா. ஆகாசத்துக்கு அப்பாலும் போயிருந்தான் திருவடிகள். 2 திருவடிகளால உலகத்தை அளந்துட்டான். வாமனனா திருவிக்கிரமன் ஆனான். இந்த அவதார கீர்த்திய இத கானத்துடன் பாடணும். இன்னிசையுடன் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், உங்களுடைய விருப்பத்துக்கு இருக்கிற மாதிரி நாங்கள் வெளியே எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஸ்நானம் செய்தால் அப்படின்னு. நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், உங்களுடைய விருப்பம் என்ன, நோம்பு இருக்கணுங்கிறது, அத நாங்க எல்லார்ட்டையும் வெளியில சொல்லி ஸ்நானம் செய்தால், நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. கெடுதலே இல்ல, தீங்கிலே கெடுதலே இருக்கக்கூடாது. கெடுதல் இருக்குதுன்னா என்னது, அதிக மழை பெய்ச்சதுன்னா பயிர்கள் வீணா போயிடும், எங்க பார்த்தாலும் வெள்ளமா போயிடும். போதுமான மழை இல்லைன்னாக்க வறட்சி. அதனால தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. மாசத்துல 3 தினம் மழை பெய்யணும், 9 நாட்கள் நல்லா வெயில் அடிக்கணும், 1 நாள் மழை பெய்யணும். இந்த மாதிரி மாசத்துல 3 தினம் மும்மாறி பெய்யணும் அப்படிங்கிற மழை பெய்து. திங்கள் மும்மாறி பெய்து. ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயல் உகள. ஓங்கு பெருஞ்சன்னல், அந்த நெல் பயிர் இருக்கே, சென்னல் பயிர், அது ஓங்கி வளர்ந்திருக்கான், உயர்ந்து வளர்ந்திருக்கு, பெருத்து இருக்கான். உள்ள அந்த நெற்பயிர்கள் ஊடுனாக்கா நடுவுல, ஊடுங்கிற வார்த்தை இதெல்லாம் அந்த பாண்டி தேசத்து வழக்கம் பாருங்க. ஊடு பயல்கள் கயல்களை, நெற்பயிர்கள நடுவுல கயல் உகள, மீன்கள் அங்கும் இங்கும் நீர்ல விளையாடுறதான். ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயல் உகள, ஓங்கி வளர்ந்திருக்க சென்னல், அந்த சென்னலுக்கு நடுவுல இடையில ஊடாக மீன்கள் அங்கிங்கே போய் விளையாடுறது. பூங்குபளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, குபளை மலர்கள் நல்லா மலர்ந்திருக்கு, நெய்தல் மலர்கள் கருமையா இருக்கு. அதுல நீல நிறமா இருக்கிற வண்டு தேனை உறிஞ்சி தூங்குறது. பூங்குபளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப, தூங்குறதான், தேனை சாப்பிட்டு தூங்குறது. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க, பயம் இல்லாமல், தேங்காதேன்னா கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். அதாவது தயக்கப்பட வேண்டாம், தயக்கமே வேண்டாம். தேங்காதே, பயம் இல்லாமல் சீர்த்து முளை பற்றி சிறப்பா இருக்க பசுக்கள், அந்த பசுக்களுடைய அடியில புகுந்து பக்கத்துல இருந்து பசுக்களுடைய காம்புகளை கையால் பிடிச்சு இழுக்க, தேங்காதே சீர்த்து முளை பற்றி வாங்க, குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். வள்ளல்கள், அந்த பசுக்கள்லாம் வள்ளல்கள் போலவான், குடங்குடமா பாலை கொடுக்கறதா அந்த பசுக்கள். நீங்காத செல்வம் நிறைந்து, பால் கொடுக்க வற்றாத பசுக்களை விட்டு நீங்காததான செல்வமாகிய பாலை உடைய பசுக்கள் நிறைந்த உள்ள இடம் அப்படிங்கிறார். நீங்காத செல்வம், அப்படிப்பட்ட செல்வம் இருக்குங்க. அப்படி மாதிரி இந்த பாசுரத்தை சொல்ற ஆண்டாளதுல பரவாசுதேவன் பரமபதத்தில் இருக்கார். அவனே திருப்பார்கடல க்ஷீராப்திநாதன். அவனே தேவர்களுடைய அபய குரலை கேட்டு வாமன அவதாரம். தேவர்களுக்காக தன்னுடைய சொத்து, உலகம் முழுக்க அவனுடைய சொத்து. அப்படி இருந்தாலும் பலிச்சக்கரத்து வேண்டி போய் யாசகமா கேட்கறான் பகவான். யாசகமா கேட்கறான். யாசகமா கேட்டு அவன் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே ஓங்கி வளர்ந்து விடுறான். அதாவது அவனுடைய திருவடி பரமபதம் வரைக்கும் போறதான். பரமபதத்துல போய் அங்க பரமபதத்துல அங்க பகவான் இங்க இருக்கா, அந்த மாதிரி பரமபதம் வரைக்கும் போறதுங்கிற அவ்வளவு ஓங்கி உலகளந்தான் அவன். உலகங்கள்லாம் தன்னுடைய திருவடிகளால் அளந்தான். வாமனா வரபோது பிரம்மச்சாரி, அவனுடைய கையில பலிச்சக்கரத்து தானமா கொடுப்பதற்காக தீர்த்தம் விடுறான் அவனுடைய கையில. வாமன பகவானுடைய கையில பலி சக்கரவர்த்தி. அப்போ தீர்த்தம் விழுந்தது. பகவானுடைய திருவடி ஆகாசத்துக்கு போன உடனே, ஆகாசத்தை அளந்த உடனே பிரம்மா தன்னுடைய கமண்டல் ஜலத்தால திருவிக்கக்கூடிய திருவடிகளை அபிஷேகம் பண்ணாராம், அலம்பினாராம். அது கங்கா ஜலம். அந்த கங்கா ஜலத்தை ருத்ரன் தலையில தரித்தார். இதெல்லாம் ஒரு சேர நடத்துதான், கடை நடத்துதான். அது இவ்வளவும். இது இந்த அவதாரம் சிறந்த அவதாரம்ங்கிறார் ஆண்டாள். ஏன் இது ஆண்டாளை சிறந்த அவதாரமா இதை எடுத்து சொல்றானா இத? ஏன்னா மீதி அவதாரங்கள்ல துஷ்ட நிகிரகம் இருக்கும். இந்த அவதாரத்துல அந்த மாதிரி துஷ்ட நிகிரகங்கிறதே கிடையாது. மகாபலியுடைய சிரசல திருவடியை வச்சு அவனுக்கு அனுகிரகம் பண்ண அவதாரம் இது. அது மாத்திரமல்ல,
வாமனர் உபியான பகவான் யாசகத்துக்கு போற போது மான் தோலால தன்னுடைய திருமேனியை மறைச்சிட்டு போனானா. ஏன்னா மகாலட்சுமியுடைய பார்வை மகாபலி சக்கரவர்த்தி மேல விழுத்துருச்சுனாக்க எங்க தான் அவதாரமா எந்த அவதாரம் எந்த காரியத்துக்காக பண்றானோ அது வியர்த்தமா போயிட போறதேங்கிறதுக்காக மகாலட்சுமியை மறைச்சிட்டானா. அதாவது அகலையில்லேன்னு என்றிருக்காலும் தாயார். அப்போ பிரம்மச்சாரியா இருந்த கூட தாயார் வந்து அவனுடைய திருமணல இருந்து அகலையா அரண்ட போகலையா. இந்த மாதிரிலாம் வியாக்கியானம் ரொம்ப அழகா இதுக்கெல்லாம் சொல்வா. இதுக்கு இவன் உத்தமன் புருஷோத்தமன். இவன் உத்தமன் எப்படின்னா, ஒருவர் காலை நீட்டினார், இன்னொருத்தர் அந்த திருவடியை அலம்பினார், மற்றொருவர் அந்த தீர்த்தத்தை தலையில் தரித்தார். அப்படின்னா காலை நீட்டியவர் உத்தமன் தானே, அவன் தான் புருஷோத்தமன். இதத்தான் ஆண்டாள் இங்கு இந்த பாசுரத்தை சொல்ற போது ஓங்கி உலகளந்த உத்தமன்கிறார் பகவான. பேர்பாடி, பேர்பாடிங்கிறது இருக்கு. பேர்பாடிங்கிறது கல்யாணங்கள் விவாகங்கள் வரும். பேர்பாடிங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பேர்பாடி அவன் உத்தமன் தான். ஆனால் அவன் பேரை பாடணும். அவனுடைய திருநாமங்களை நாம இன்னிசியால இசைக்கணும். ஏன்னா பகவான் வந்து கட்டிப்போன். பகவான் வந்து 24 காலத்துல தங்கம் அப்படியே கட்டி பொண்ணுது. அதை வச்சுட்டு ஆபரணம் பண்ண முடியாது. ஆனா அவருடைய திருநாமங்கள் இருக்க, அவருடைய சகச நாமாக்கள் மாதிரி நாமாக்கள் இருக்க, அதை வந்து அதுதான் ஆபரணம் செய்யக்கூடிய பொண்ணுது. ஆனால்தான் பேர்பாடி அப்படிங்கிற தாயார் இந்த இடத்துல. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, அவனுடைய திருநாமத்தை சொல்லு. அதுக்கு உதாரணம் திரௌபதிக்கு புடவை சொல்றது. எதனால? திரௌபதி என்ன சொல்றா? துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்சா கூப்பிடுறாள் இல்லையோ. துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதம் அப்படின்னு கூப்பிடுறா. இங்க அஸ்திராபுரத்துல இருந்து கூப்பிடுறா. அது துவாரையில போய் காதல விழுறது. எந்த எப்படி கூப்பிடுறா? அவரா வர கிருஷ்ணனா வராரு இல்ல, கிருஷ்ணனுடைய நாமாவை சொல்றா. நாமாவை சொன்ன உடனே கதர்றா, சொல்லி கதர்றா. அந்த சமயத்துல பகவான் துவாரைகளை இருந்தாலும் திரௌபதி இருந்த அஸ்திராபுரத்துல அவளுக்கு புடவை சுரந்தது, வளர்ந்தது. அதனால அந்த திருநாமத்துக்கு, பகவானுடைய திருநாமத்துக்கு அவ்வளவு மகிமை பெருமைன்னு சொல்றாத. அதனாலதான் தாயார் இந்த இடத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படிங்கிறா. நாங்கள் நம் பாவைக்கு, நாங்கள்ங்கிறார். அதாவது பெரியவாள் நம்முடைய பாவையை நோன்பு செய்யறதுக்கு சாத்தி நீராடினால், சங்கல்பம் செய்து கொண்டு தீர்த்தமாடினால், அப்படி இல்லாவிட்டா பகவானுடைய பேர்பாடி நாராயணா கோவிந்தா கேசவான மாதிரி பகவானுடைய பேர்பாடி நீராடினா, அப்படி இல்லாட்டா என்ன ஆகும்? யானை குடிக்கிறது போல இருக்கும். யானை குடிக்கிறதுக்கு அப்ப நாம குடிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணு என்ன வேறுபாடு? ஒண்ணும் கிடையாது. அதனால இந்த மாதிரி தீர்த்தம் ஆடணும், அப்படி ஆடணும், நீராடணும் அப்படிங்கறத சொல்றாளாம். இதனால என்ன ஏற்படும்னா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மூமாறி பெய்து. இந்த சத்காரியத்தால் செஞ்சா இந்த மாதிரி நோன்பு நுக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம்னா உலகத்துக்கு நன்மை. ஒரேடியா மழை பெஞ்சு வெள்ளக்காடாகாது, அழியாது. மழையே போதுமான அளவுக்கு பெய்யாம வறட்சி வராது. 9 நாள் வெயில் 1 நாள் மழைன்னு பெய்யணும். அந்த மாதிரி மும்மாரி பெஞ்சு செஞ்சா நல்லது அப்படிங்கிறதுக்கு சொல்றா. இத தமிழ்ல ஒரு புலவர் சொல்வார். இத எப்படின்னா, வேதம் போதும் அந்தணருக்கு ஒரு மழை, நீதி நெறித்தவரா மன்னவருக்கு ஒரு மழை, மாதர் மங்கையர் கற்பினுக்கு ஒரு மழையாம். இப்படி 3 மழை, மாசத்துல 3 மழை பெய்யுமா. தமிழ் புலவருடைய விளக்கம் இது. இதுல இன்னொன்னு, இந்த மும்மாரிங்கிறதுக்கு இன்னொன்னு என்ன சொல்வா, வலி சக்கரவர்த்தியால வார்க்கப்பட்ட நீர், பிரம்மா தன் கமண்டலத்தால் வார்த்த நீர், பகவானுடைய திருவடியிலிருந்து பெருகிய கங்கை நீர் ஆகிய 3 நீர் மும்மாரி அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுவா. இருக்கு ஓங்கு பெரும் சன்னல் ஊடு கயல்களை. நீருக்கு பஞ்சம் கிடையாதங்க, நீர் சமிருத்தியா இருக்கு, நிறைய இருக்கு. வயல்கள்ல நீர் தேங்கி இருக்கு. அந்த வயல்கள்ல சென்னல் பயிர், அதாவது சென்னல் அப்படிங்கிற ஒரு பயிர், நெல்லுடைய வகை அது. அது முத்தி போய் கதிர் சாஞ்சிருக்கான். அந்த நீர்ல இருந்த வயல்கள்ல
மீன்கள் வந்து யானைகளை போல பெருத்து அங்கும் இங்கும் ஓடி விளையாடுகிறது அப்படிங்கிறத. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, அந்த நெய்தல் மலர்ல வண்டுகள் வந்து தேனை சாப்பிட்டுட்டு அந்த மயக்கத்துல கண் படுப்ப, அந்த 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 மலர்லயே கண் வளர்கிறது, தூங்குகிறதாம். சென்னல் ஓங்கி வளர்ந்து மீன்கள் அங்குமிங்கும் ஓடி விளையாடுறது. அப்படிப்பட்ட வயல் இது. இந்த வயல்ல குவளை மலர்கள் அண்ணா பூத்து இருக்கு, மலர்ந்திருக்கு. இதுல பொறி வண்டு தேனை குடிக்கிறது. அங்க போய் தேனை குடிச்ச உடனே மயக்கம் வந்துடுறது. அந்த மயக்கத்துல இந்த மீன்கள் அங்குமிங்கும் வயல்ல ஓடி விளையாடுறதுனால அந்த குவளை மலர்கள்லாம் இங்கேயும் அங்கேயும் அசையறதான். அந்த குவளை மலர்கள்லாம் அந்த அசையறதுனால வண்டுகளுக்கு இது தாலாட்ட மாதிரி இருக்கான். இந்த மலர்கள்ல உள்ள தூங்குறத அது தாலாட்ட மாதிரி இருக்கு, தூங்குறது அப்படிங்கிறா. தேங்காதே புக்கிருந்து சீர்த்து முளை பற்றி வாங்க, கொஞ்சம் கூட பயம் இல்லாம பசுக்கள் பக்கத்துல போய் அமர்ந்து அதன் காம்ப கையால இழுக்க, குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. ஒரு தரம் இந்த காம்பை பிடிச்சு இழுத்தாலே ஒரு குடம் போயிடுமா. குடங்கள் இல்லையே என்கிற குறை இருக்குமே தவிர பசுக்களுடைய வள்ளல் தன்மை குறையாதான். அப்படி வள்ளத்தன்மை உள்ள பசுக்களா. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். நமக்கு குடம் இல்லைன்னு அவன் போனமே ஒழிய அது ஒரு ஒரு காம்பை எடுத்து இழுத்தாக்கா ஒரு குடம் போயிடுங்கிறார். அப்படிப்பட்ட வள்ளல் பெரும்பசுக்கள் பால சுரந்துட்டே இருக்கும். அது அந்த மாதிரி பகவான் அருள் சுரக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கான். நாம தான் அவன்கிட்ட போறது இல்ல. குடம் மாதிரி நாம தான் அவன்கிட்ட போறது கிடையாது. நாம போய் கேட்கறது இல்ல. உன்னுடைய கிருபையை குடு, எனக்கு கிருபை பண்ணு நாம கேட்கறது இல்ல. அப்படி மாதிரி இதுக்கு வியாக்கியானம் பண்ணுவா. அதுக்கு முன்காலத்தெல்லாம் பசுக்கள் இருக்கிற இடம் தான் செல்வம். பசுக்கள் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அதுவே செல்வம். அந்த செல்வம் பசுக்கள் நடந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் இருக்கிறதா செல்வம். அதான் பகவானே இருக்கக்கூடிய செல்வம். அப்படி மாதிரி சொல்வாதுக்கு. இதுக்கு இந்த பாசுரத்துக்கு சுவாபதேசம் உட்பொருள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி விசுர்வம் எடுக்கிறான் பகவான். உலகங்களை எல்லாம் அளக்கிறான். உத்தமன் கிருஷ்ணன் இவனுடைய திருநாமங்களை நினைச்சு ஜபிச்சு, நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீர் ஆடினால், நாம எல்லாரும் சரணாகதியை பலரும் அறிய உபதேசித்து அனுஷ்டிச்சா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இதர தேவதைகளுக்கு சேஷனாகாம, அனன்ய சேஷத்துவங்கிறத இதர தேவதைகளுக்கு சேஷனாகாம சந்திரனை போல குளிர்ச்சியா இருக்கிற 3 மந்திரங்கள்ல உள்ள பொருளை உபதேசம் பெற்று பிரபலராகவும் இந்த அர்ச்சாவதாரத்துல பகவானை கைங்கரியம் செய்தும், தீங்கின்ற நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, இதான் 3. ஓங்கு பெரும் சன்னல் ஊடு கயலுகளை இப்படி ஸ்வனிஷ்டை முக்தி நிஷ்டை செஞ்சு பிரபலரான நெற்பயிரை அடைந்துள்ள ஆச்சாரிய நிஷ்டர்களும் துள்ளி விளையாடுவார்கள். ஆச்சாரிய நிஷ்டர்களாம் விளையாடுவாளாம். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. இதனால அந்தர்யாமியாக நம்முடைய ஹிருதய கவனத்தில் இருக்கும் பகவான் விசாரம் இல்லாமல் தூங்குவான். தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க, தங்களிடம் உள்ள வாத்சல்யம் முதலிய குணங்களினால பக்கத்தில் வந்து அருகில் வந்துள்ள குடம் போன்ற சிஷ்யர்களை பலனை எதிர்பார்க்காத ஆச்சாரியர்கள் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க. அதாவது தங்கள்கிட்ட இருக்கிற வாசலினால சிஷ்யர்கள் வரலாம், குடம் போன்ற சிஷ்யர்கள் வரலாம். அத பலனை எதிர்பார்க்காத ஆச்சாரியர்கள் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து பரமஹம்சர் பரம ரகசியங்களை வேதம் உபனிஷத்து ஸ்மிருதி புராணங்கள் எல்லாத்தையும் மூலமா ஆச்சாரியர்கள் இந்த சிஷ்யாளுக்கு ஞானப்பாலை ஊட்டி அதை நிறைய கொடுத்து இந்த ஞானம் எக்காலமும் பூரணமாக இருக்கும்படியாக அருள்வார்கள் அப்படின்னு சொல்வா. இதுக்கு சுவாபதேசம். மனுஷனுக்கு அன்னம் தாரகம், பால் தயிர் வந்து போஷகம், சந்தனம் வச்சு இதெல்லாம் போக்கியம். அதே மாதிரி ஆத்மாவுக்கு அஷ்டாஷ்டரம் தாரகம், தர்மஸ்லோகம் போஷகம், துவயம் போக்கியம் அப்படின்பா. நாம நமது உண்மை சுரூபத்தை அஷ்டாஷ்டரத்தால் தெரிஞ்சுக்கிறோம். துவயங்கிற மந்திரத்தை சொல்லி சரணாகதி பண்றோம். தர்மஸ்லோகங்கிறத கிருஷ்ணன் சொல்றத நாம சொல்லிட்டே இருக்கோம். அப்புறம் சரணாகதி செய்தவனுடைய நிலை
என்னன்னா பகவானிடம்தான் தாசத்துவம், மற்ற தேவதைகள்கிட்ட கிடையாது. பகவானையே உபாயமாக பற்றியது, அதனால் அவனே பயன். இது மும்மாரி, பிரபலனுக்கு இதான் மும்மாரி. இன்னொன்னு வேதாந்த கிரந்தங்களை புஸ்தகங்களை எழுதுறது, பிறருக்கு உபதேசம் பண்றது, அர்ச்சாவதார சேவை, இதுவும் மும்மாரி. மூணு 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 மாதிரி மூணு மழைங்கிற இதையும். அப்புறம் பிரத்தியாருக்கு உபதேசம் செய்தால் வர பயன் இருக்க, அது ஓங்கி உலர்ந்த சென்னல் பெய்யாது. ஆச்சாரியர்கள் பசுக்கள், இவ்வாழ்கிட்ட வேதம், ஸ்மிருதி, புராணம், இதெல்லாம் ஆழ்வார்கள் பாசுரங்கள் என்பதான 4 காம்புகள் இருக்கு. ஆச்சாரியர்கள் பசுக்களா இருந்தாக்கா இவ்வாழ்கிட்ட இருக்கிறது வேதம், ஸ்மிருதி, புராணம், ஆழ்வார் பாசுரங்கள் என்பதான 4 காம்புகள். இவ்வாழ்கிட்ட உள்ள வாத்சல்யம் போன்ற குணங்களை அறிஞ்சு நாம கிட்டக்க போய் அவள்கிட்டேருந்து ஞானப்பாலா பருகணும். இதுதான் நீங்காத செல்வம். இந்த செல்வத்தை அடிக்கடி உபதேசங்களை கேட்டு கேட்டு கிரந்தங்களை படிச்சு படிச்சு வளர்த்துக்கணும். அப்படிங்கறதான் இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசம். அப்படி சொல்வா இத. இந்த பாசுரம் சர்ம ஸ்லோகத்தை குறிக்கிறது அப்படின்பா. இந்த பாசுரம் திருக்கோவிலூர் திவ்ய தேசத்தை குறிக்கிறது அப்படின்பா. திருக்கோவிலூர் திவ்ய தேசம் பெருமாளுது ஸ்ரீ புஷ்பவல்லி சமேத ஸ்ரீ திருவிக்கிரம பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீ புஷ்பவல்லி சமேத ஸ்ரீ திருவிக்கிரம பரபிரம்மணே நமஹ. இவருடைய இந்த பெருமாள் முதல் பாசுரம் பரமபதம், அஷ்டாட்சரம், நீராட போதுவினோ. 2ஆம் பாசுரம் திருப்பார்கடல் துவயம், கிருசைகள் கேளீரோ. 3ஆம் பாசுரம் திருக்கோவிலூர் சர்ம ஸ்லோகம், உத்தமன் பேர் பாடி அப்படின்னு மாதிரி முடிகிறது. இந்த பாசுரத்தோட இன்னைக்கு முடிச்சுக்கிறோம். அடுத்த சனிக்கிழமை 4வது பாசுரத்திலிருந்து ஆரம்பிச்சு சொல்லலாம்.